மக்களின் பேராதரவோடு பெரும்பான்மையுடன் வென்று தமிழக மக்களுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் இறுதியில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டினை விக்கிரவாண்டியில் நடத்தி தனது கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை வெளியிட்டார். அப்போது 2026 கூட்டணி போட்டு தேர்தலை சந்திக்க தயார் என்றும் ஆட்சி அதிகாரத்தில் சம பங்கு வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இம்மாநாட்டில் பாஜக மற்றும் திமுகவை நேரடியாக விமர்சித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிமுகவை மட்டும் விமர்சிக்காததால் அதிமுக தவேக கூட்டணி வைக்கப் போவதாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அளித்துள்ள விளக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக கூறியுள்ளார். அதிமுகவுடன் தவேக கூட்டணி என்று வெளியாகி வரும் செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தவேகவின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. மக்களின் பேராதரவோடு பெரும்பான்மையுடன் வென்று தமிழக மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார்.